சென்னை நகரின் குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு சின்ன இரு அறை வீடு. அந்த வீட்டுக்குள் ஒரு நடுத்தர குடும்பம் வாழ்ந்து வந்தது. அப்பா ராகவன், அம்மா லக்ஷ்மி, பெரிய மகன் கார்த்திக், சிறியவள் பிரியா. அந்த வீட்டுக்குள் ஒரு நாள் காலையில் ஒரு சிறிய திருவிழா போல சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. அம்மா, என் ஜர்க்கின் பார்த்தீங்களா என்று கார்த்திக் கத்திக்கொண்டிருந்தான். அது டிவி டேபிள் மேலே இருக்குடா, நேற்று தான் வாஷ் பண்ணி அயன் பண்ணி வச்சேன் என்று லக்ஷ்மி சமையல் அறையிலிருந்து பதில் கொடுத்தாள். அந்த வீட்டின் காஃபி வாசனை முழு வீட்டையும் நிரப்பியது. ராகவன் செய்தித்தாளை படித்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் மனம் செய்தியில் இல்லை. 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு போறோம் என்று தன் மனதுக்குள் நினைத்து கொண்டிருந்தார். பிரியா தரையில் உட்கார்ந்து தன் பொம்மைகளை பையில் அடுக்கி கொண்டிருந்தாள். இவங்களையும் நான் கூட்டிட்டு தான் வருவேன் என்று அவள் சொல்லி கொண்டிருந்தாள். அதற்கு லக்ஷ்மி சிரித்து கொண்டே, பாட்டி வீட்டில் இவங்களுக்கெல்லாம் இடம் இருக்கா என்று கிண்டலாக கேட்டாள். அந்த சின்ன வீட்டில் பணம் அதிகம் இல்லை, ஆனால் அவர்களுடைய பாசம் அதிகமாக இருந்தது. ராகவன் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தான். மாத சம்பளம்தான். ஆனால் அது போதுமானதாக இருந்ததா என்று கேட்டால் இல்லை. ஆனால் வாழ்க்கை நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இருந்தது அவர்களுக்கு. அவர்களுடைய இந்த பயணம் சாதாரணம் இல்லை. இது அவர்களுடைய சொந்த ஊரை தேடிய பயணம். மதுரை அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமம் ராகவனின் சொந்த ஊராகும். ராகவனின் அம்மா உடல்நிலை சரியில்லாதவர். நீங்க எல்லாரும் வந்து போனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்று ஒரு நாள் தொலைபேசியில் ராகவனின் அம்மா சொல்லி கொண்டிருந்தார். அந்த வார்த்தை ராகவனின் மனசை தொட்டது. அதனால் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த வருடம் சொந்த ஊருக்கு போக வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அன்று மாலை 4 மணிக்கே அவர்கள் தயாராகிவிட்டார்கள். ஆனால் ரயில் நேரம் என்னவோ 6 மணிக்கு தான். 1 மணி நேரம் முன்னாடியே போயிடலாம், அப்பதான் கூட்டம் இருக்காது என்று ராகவன் சொன்னார். வீட்டை பூட்டும் போது லக்ஷ்மி ஒரு நிமிடம் நின்று எல்லாத்தையும் கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டோமா என்று செக் செய்தாள். ராகவன் சாவியை பூட்டி, வா லக்ஷ்மி, ரயில் மிஸ் ஆகிடக்கூடாது என்றார். ஆட்டோவில் ஏறிய போது சூரியன் மெதுவாக மறைய தொடங்கியது. சென்னையின் சாலைகள் வழக்கம் போல் சத்தமாக இருந்தன. ஆரன் சத்தம், மக்களின் கூட்டம், கடைகளின் ஒலி எல்லாம் சேர்ந்து நகரத்தின் இசையை ஒலிக்க ஆரம்பித்தது. ரயில் நிலையத்தின் ஓசைகள். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம். பெரிய கடிகாரத்தில் மணி 5ஐ காட்டியது. அவர்கள் ரயில் இன்னும் வர 1 மணி நேரம் இருந்தது. பிளாட்ஃபார்ம் முழுக்க மக்கள் கூட்டம்தான். யாரோ அழுகிறார்கள், யாரோ சிரிக்கிறார்கள், யாரோ பிரியா விடை கொடுக்கிறார்கள். அம்மா, இவ்வளோ பேரா என்று பிரியா ஆச்சரியப்பட்டாள். லக்ஷ்மி பைகளை தூக்கி கீழே வைத்து கொண்டாள். ராகவன் டிக்கெட்டை மீண்டும் பார்த்தார். அவர்களுடையது S5 கோச், C32, 33, 34 and 35. அங்கே ஒரு தேநீர் விற்பவர் டீ காஃபி என்று கத்திக்கொண்டே வந்தார். ராகவன் 2 டீயை வாங்கினார். லக்ஷ்மி சிரித்துக்கொண்டே, இங்கே டீ குடிக்கிறதே ஒரு தனி சுவைதான் என்றாள். அவர்கள் பக்கத்தில் ஒரு வயதான முதியவர் உட்கார்ந்திருந்தார். அவர் இவர்களை பார்த்து, எங்க போறீங்க என்று கேட்டார். ராகவன் மதுரைக்கு போறோம் என்று பதிலளித்தார். நான் திருச்சிக்கு என் பையன் வீட்டுக்கு போறேன் என்று அந்த முதியவர் பதிலளித்தார். அதை சொல்லும்போது அந்த முதியவர் கண்களில் ஒரு எதிர்பார்ப்பு தெரிந்தது. அந்த பிளாட்ஃபார்ம் ஒரு கதைகள் நிறைந்த உலகம் போல இருந்தது. காத்திருக்கும் நேரம். ரயில் வர இன்னும் 30 நிமிடம் ஆகும். கார்த்திக் பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் நின்று ரயில் பாதையை பார்த்து கொண்டிருந்தான். அம்மா, ரயில் எப்போ வரும்? அந்த தூரத்தில் ஒலி தெரிஞ்சா அது ரயில் தானே என்று கேட்டான். லக்ஷ்மி சொன்னால், நம்ம குழந்தைங்களுக்கு இந்த ரயில் பயணம் ஒரு மெமரி மாதிரி இருக்கும்ல என்று. ராகவன் சிரித்து கொண்டே ஆமா என்று பதிலளித்தார். அந்த நேரத்தில் ஒரு சிறிய சிறுவன் ஒருவன் தண்ணீரை விற்று கொண்டிருந்தான். அவனும் கார்த்திக்கின் வயதுதான். அதை பார்த்து ராகவனின் மனம் கொஞ்சம் சுருங்கியது. வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரே மாதிரி இல்லைல்ல என்று நினைத்தார். ரயில் வரும் தருணம். திடீரென்று ஒரு பெரிய ஆரன் சத்தம். தூரத்தில் ஒரு ஒலி. மெல்ல மெல்ல பெரிதாக ரயில் பிளாட்ஃபார்மத்துக்குள் நுழைந்தது. பிரியா காதுகளை மூடிக்கொண்டாள்.
அம்மா சத்தமா இருக்கு என்று சொன்னாள். கூட்டம் அலை போல் அசையத் தொடங்கியது. ராகவனின் குடும்பம் S5 கோச்சை தேடிக்கொண்டே ஓடினார்கள். அப்பா, இங்க இருக்கு, இதுதான் என்று கார்த்திக் கத்தினான். அவர்கள் உள்ளே ஏறி சீட்டில் அமர்ந்தனர். பயணம் தொடங்க ஆரம்பித்தது. ரயில் மெதுவாக நகரத்தை தாண்டத் தொடங்கியது. பிளாட்ஃபார்ம் பின் சென்று கொண்டிருந்தது. பிரியா ஜன்னல் வழியாக கையை அசைத்து கொண்டிருந்தாள். பாய் பாய் சென்னை என்று. அதை பார்த்து ராகவன் சிரித்தார். வெளியில் நகர விளக்குகள் ஓடிக்கொண்டிருந்தன. லக்ஷ்மி பையிலிருந்து எலுமிச்சை சாதத்தை எடுத்தாள். ட்ரெயின்ல வீட்டு சாப்பாடு சாப்பிட்றதே ஒரு தனி ருசி என்று ராகவன் சொன்னார். அந்த சின்ன குடும்பம் சிரித்து கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்தது. ரயிலில் இரவு பயணம். இரவு ஆழ்ந்தது. ரயில் ஓசை ஒரு தாலாட்டு போல இருந்தது. பிரியா அம்மாவின் மடியில் தூங்கினாள். கார்த்திக் மேல் சீட்டில் ஏறி படுத்தான். லக்ஷ்மி மெதுவாக சொன்னாள், ஊர்ல போனா அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல என்று. ராகவன் ஜன்னல் வழியே வெளியே பார்த்து கொண்டிருந்தார். கருமை நிறைந்த இரவில் சில கிராம விளக்குகள் மட்டும். அவருக்கு தனது சிறு வயது நினைவுகள் வந்தன. அதே பாதையில்தான் அவர் பள்ளிக்கு போயிருந்தார். அந்த இரவு ராகவனுக்கு நிறைய நினைவுகளை கொண்டு வந்தது. காலையில் ரயில் நிலையத்தில் வரவேற்பு. அடுத்த நாள் காலை மதுரை ஜங்ஷன் வந்துவிட்டது என்ற ஒரு அறிவிப்பு. குழந்தைகள் உற்சாகமாக எழுந்தனர். ரயிலும் நின்றது. பிளாட்ஃபார்மில் ராகவனின் அண்ணன் நின்றிருந்தார். ஏய், எவ்வளவு நாளாச்சு, எப்படி இருக்க என்று கேட்டார். அவர்கள் அனைவரும் கட்டிப்பிடித்து கொண்டனர். அதை பார்த்து லக்ஷ்மியின் கண்களில் கண்ணீர். சொந்த ஊரின் வாசனை. ரயில் பயணம் முடிந்ததும் பேருந்தில் பயணம் தொடங்கியது. பேருந்தில் கிராமம் நோக்கி. வயல்கள், தென்னை மரங்கள், காற்றின் வாசனை. பிரியா ஆச்சரியப்பட்டாள். அம்மா, இங்க காற்றே வேற மாதிரி இருக்கு, இதுதான் நம்ம ஊரு காற்றா என்று கேட்டாள். அதற்கு அம்மா ஆமாம் என்று தலையாட்டினாள். பாட்டி வீட்டின் முன் அனைவரும் இறங்கினார்கள். பாட்டி கதவு வாசலில் நின்று கொண்டு காத்திருந்தார். என் பேர பிள்ளைங்க வந்துட்டாங்க என்று பாட்டி குரல் நடுங்க சொன்னாங்க. உணர்ச்சியின் நிறைவு. அந்த வீட்டில் மீண்டும் சிரிப்பு ஒலிக்க தொடங்கியது. ராகவன் தன் அம்மாவின் கையை பிடித்து, அம்மா, நாங்க வந்துட்டோம் என்றார். ரயில் பயணம் சோர்வா இருந்ததா என்று கேள்வி கேட்டார். லக்ஷ்மி சிரித்து கொண்டே, இல்ல அத்தை, இது ஒரு ரொம்ப சந்தோஷமான பயணம் என்று பதிலளித்தாள். அந்த இரவு மாடியில் அனைவரும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். நட்சத்திரங்கள் நிறைந்த வானம். அப்பொழுது கார்த்திக் சொன்னான், அப்பா, ரயில் பயணம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ஆனா அதை விட இங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியா இருக்குப்பா என்று. அதை கேட்டு ராகவன் மனதில் நினைத்தார். பணம் அதிகமில்லை, ஆனால் இங்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, அது போதும் என்று. ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தின் ரயில் பயணம்தான் இது. ஆனால் அது ஒரு பயணம் மட்டுமல்ல, அது ஒரு நினைவு, பாசம், சொந்த ஊர் மற்றும் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். சில பயணங்கள் தூரத்தை மட்டும் கடக்காது, இதயங்களையும் இணைக்கும்.